ஹலோ உஷா, அம்மா எங்கம்மா இருக்க? நீ இருக்கிற சக்கரவர்த்தி வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். அங்கே இருங்க, வந்துடுறேன். அம்மா, நீ வந்தது நல்லதா போச்சுமா. என்னையும் தனுஷையும் கூட்டிட்டு போக உதவி பண்ணுமா. ஏய், தனுஷ கூட்டிட்டு வெளியே போகணுங்கிற உன் பைத்தியக்கார யோசனைய விட்டுடு. இங்கே நல்ல சொகுசா இருன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். என்னம்மா சொல்ற நீ? ஏண்டி, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? ஏண்டி குழந்தைய தூக்கிட்டு ஓட பார்த்த? அம்மா, இந்த வீட்ல என்னால இருக்க முடியலம்மா. என் குழந்தை தனுஷ என்னால தொட்டு கூட பார்க்க முடியலம்மா. இந்த வீட்ல இருக்கிறது நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. குழந்தைய தொடாம இருந்தா உன் குடி ஒண்ணும் முழுகி போயிடாது. கடவுள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கா. இத பயன்படுத்தாம குழந்தைய தூக்கிட்டு ஓட பாக்குற, உனக்கு அறிவு இருக்கா? அம்மா, அந்த பிரியா கர்ப்பமா இருக்காமா. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துரும். அப்புறம் நம்ம குழந்தை அவங்களுக்கு தேவை இருக்காதுமா. போடி போக்கத்தவள. அவங்களுக்கு வேணா நாம தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு அவங்க தேவை. இப்பதான் அவ கர்ப்பமா இருக்கா. அவ குழந்தை பெத்துக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள உன் குழந்தைக்கு வர வேண்டிய எல்லா விதமான சௌகரியத்தையும் நீ ரெடி பண்ணிக்க. இந்த சக்கரவர்த்தி குடும்பம் உன் குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் உன் குழந்தை தாண்டி மூத்த வாரிசு. அப்படி ஏதாவது பிரியாவுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, உன் பையன்தான் மூத்த பையன். அவனுக்கு இந்த சொத்துல ஒரு பங்கு கிடைக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்க. அப்படின்னா என் குழந்தைய உரிமையோட தொடாம எவ்வளவு நாளைக்குமா இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறது? ஏய், உன்னை யாரடி வாழ்க்கை பூரா இங்க வேலை செய்ய சொன்னது? நம்ம தனுஷ வச்சு உனக்கு தேவையான பணத்தை புடுங்கிக்க. அது உன் வாழ்க்கைக்கு போதும்னு நினைக்கும் போது நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு. அம்மா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. என்னோட தனுஷ் என்கிட்ட இருந்தா போதும். ஏண்டி, இவ்வளவு தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி நின்னுட்டு இருக்கேன். பொடி உள்ள போடிங்கிறல்ல, என்னை யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அம்மா, என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. வாயை மூடிட்டு போ. பொடி. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வர? அது அது வந்து கேட்ட சரியா போட்டிருக்கான்னு பாக்க போனேன். நிஜமாவே கேட் பூட்டி இருக்கான்னு தான் பாக்க போனியா? ஆமாமா. அந்த கேட் பூட்டி இருக்கா இல்லையான்னு பாக்கறதுக்கு செக்யூரிட்டி இருக்கான். அத பாக்க இந்த நேரத்துல நீ அங்க தனியா போனியா? இங்க பார் உஷா, என்ன இருந்தாலும் இந்த அர்த்த ராத்திரியில மெயின் டோரை நீ இப்படி திறக்க கூடாது. அப்படி நீ ஏதாவது பாக்கணும்னா தூங்குறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு வரணும். என்ன புரியுதா? போ, போய் படு. அப்பாடா, நானும் எங்க அம்மாவும் பேசினத இந்த சித்ராதேவி அம்மா கேட்கல. நல்ல வேலை தப்பிச்சோம். ஒரு வேலை கேட்டிருந்தா என்ன கதியாயிருக்கும். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்கல.